சொன்னது போல நாங்கள் அமைதிப்படணும் ஒரு படம் எடுத்தோம். அதில் எங்கள் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா மணியும் நடிப்பாங்க. இப்போ உரையாடலாம் வரும். இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர் அப்படி சொன்னார் இப்படி சொல்கிறார். இது யார் சொன்னதுன்னு கேட்பாப்ல. ஃபஸ்ட்டு விஷயம் அடிச்சு விடாப்புல எங்கள் அப்பா. ஏய் மணியா இது நீ தானே சொல்கிற? ஆமாண்ணா. அப்படியே இது வாய்ப்பு முடியாத வெளிநாட்டுக்காரன் சொல்கிறேன். அப்படி சொன்னா தானே அந்த சேனல் நம்பும். அது மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்கு. இதை சீமான்னு சொல்றதுன்னு புரியல. சீனாவுக்கு ஒரு ஞானி சொல்றான், அவன் ஜெயா தான் இருப்பான். இப்ப நான் சொல்றது நம்புறையில இதையாவது நம்பு. உலகத்திலேயே சிறந்த உரம் இது. உலகத்திலே சிறந்த உரம் இதை சொல்றாரு. மண்புழுவோட கழிவு உலகத்திலேயே சிறந்த உரம். இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம். மற்ற பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு 45 நாள் ஆகும். 9 மணிக்கு எங்க வண்டி வந்து அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு 10 மணிக்கு அதை பசுக்களுக்கு போட்டுருவோம். 6 மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும். அதை பயோடைஜஷன்ல போட்டா மீதியில் சாணமா வெளியே வந்துடும். உடனே அதை மண்புழு குழியில போட்டுருவோம். மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம கையில பிளாக் கோல்டு இருக்கும். வேகமான ப்ராசஸ். எந்த விஷயமாலும் இதை செய்ய முடியாது. சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும். அதை கம்போஸ்ட் பெட்ல போட்டுருவோம். அந்த கம்போஸ்ட் பெட்ல இருந்து மேகெட்ஸ் வரும். மேகெட்ஸ்னா சின்ன சின்ன பொருட்கள். கோழிகளோட முக்கிய உணவே புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளான முட்டை தருது. புழுக்களை பார்த்து மருந்து சொல்லிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்காந்து ஆம்லேட் சாப்பிடுவாங்க.